அன்பானவளே, இயேசு அன்பாக இருக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நல்ல ஒரு வெளிப்பாட்டின் வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சாய்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாய்தல், சாய்ந்து போகிற அனுபவம். இந்த நாளில் அநேகருடைய வாழ்வு சாய்ந்து போகிற ஒன்றாய் காணப்படுகிறது. எதெல்லாம் சாயம்னா நிழல் சாய்கிறதாய் மாறும். நிழல் நிலை இல்லாத ஒன்று, அது ஒரு இடத்துல நிற்காது. காலையில் ஒரு இடத்துலையும், உச்ச வேளையில் ஒரு இடத்திலும், மாலை ஒரு வேளை ஒரு இடத்திலும் நிற்கிறதாய் காணப்படும். நிழல் சாய்ந்து போகும். இந்த நாளில் அனைவருடைய வாழ்வு சாய்ந்து போகிற ஒன்றாக இருக்கிறது. எங்கே சாய்ந்து போகிற ஒரு அனுபவம் இருக்கிறதோ, அதாவது ஒரு பக்கம் சாய்தல், நாளில் அனைவருடைய வாழ்வு ஒரு பக்கம் சாய்ந்து போகிற வாழ்வாய் காணப்படும். ஒரு பக்கமாய் சாய்ந்து போகிற காரியம் நீதியை தவறிழைக்க பண்ணுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. புகார்களாக இருக்கலாம், குற்றச்சாட்டுகளாக இருக்கலாம், தவறான வழக்குகளாக இருக்கலாம். அவைகள் ஒரு பக்கமாய் சாய்ந்து போகும்போது நீதி தடுமாறுகிற ஒன்றாய் காணப்படும். இந்த நாளில் அநேகர் அப்படி ஒரு பக்கமாய் சாய்ந்து போகிறவர்களாக இருப்பார்கள். இன்னும் சாய்ந்து போகிற அனுபவங்களை நாம் பார்ப்போம் என்றால் முதிர்ச்சியை சொல்லலாம். தீர்க்கர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள், தேவனுடைய வார்த்தையை எடுத்துரைப்பதன் நிமித்தம் அநேக பாடுகளோடு முதிர்ச்சி பெற்று தேவனுடைய வார்த்தையை மட்டும் அவர்கள் உரைக்கிறவர்களாக இருக்கிறபடியினால் அவருடைய ஜீவிதங்கள் கூட சாய்ந்து போகிற ஒன்றாக இருக்கும். ஏலி தீர்க்கதனை நாம் பார்ப்போம் என்றால் உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்ட வேளையில் அந்த துக்க செய்தியை அவன் கேட்க முடியாதபடி மல்லாக்க விழுந்து பிடரு முறிந்து மரித்தான் என்று சொல்லி நாம் காண முடியும். சாய்ந்து போகிற ஒரு வாழ்வு. இதனால அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்வும் உண்மையாய் தேவனுக்காய் நிற்கிறவருடைய வாழ்வும் சாய்ந்து போகிற ஒன்றாய் இருக்கிறது. நீதிமான்களாய், நீதி செய்கிறவளாய், கர்த்தருக்கென்று உண்மையாய் ஆன்மீகத்திலே வளர்வீர்கள் என்றால் சாய்ந்து போகிற ஒரு வாழ்வு உங்கள் வாழ்விலே கடந்து வரும். ஆனாலும் ஒரு பக்கம் சாயாதபடி நீதி செய்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அது தேவன் விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது. சதிகள், துராலோசனைகள், தவறான திட்டங்கள், தவறான சட்டங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், தாறுமாறான பாதைகள் அநேகரை ஒரு பக்கமாய் இருபுறமும் சாய்ந்து போகிற அனுபவத்துக்குள்ளே கொண்டு செல்கிற ஒன்றாக இருக்கிறது. ஆனாலும் தேவன் தந்திருக்கிற ஞானத்தோடு, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கர்த்தர் பக்கமாய் சாய்வோம் என்றால் கர்த்தர் நம்மை அநேக வாழ்வுக்குள் நடத்த முடியும். இந்த நாளில் அநேக சொல்லுவாங்க, ஒரு வாழை கொலையை வெட்டி சாய்ச்சது போல் உன்னை நான் சாய்ச்சிருவேன்பாங்க. அது துணிகரம், அது மிரட்டுகிற ஒரு அனுபவம். ஆனால் தேவனுடைய அனுமதி என்று சொல்லி ஒன்று இல்லாமல் இந்த பூமியிலே அவருடைய வாழ்வும் சாய்ந்து போகாது. ஆகவே நாம் இருபுறமும் சாயாதவர்களாய், நிழல் போல் சாய்ந்து போகாதவர்களாய், முதிர்ச்சி அடைந்து தேவனுக்குரியவளாய், தெய்வ திட்டத்தோடு சாய்ந்து போகாத ஒரு வாழ்வுக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு செல்லட்டும். அனுக்கிரகமேறிய நாளிலும் கர்த்தருடைய மகிமையார் பிரசன்னம் வெளிப்படட்டும் என்று சொல்கிறேன். அப்பா, சாய்ந்து போகிறவளாய் அல்லாதபடி, ஒரு பக்கமாய் சாய்ந்து போகாதபடி, நீதியை தவறிழைக்க பண்ணுகிறவளாய் காணப்படாதபடி, நிழல் சாய்ந்து போவது போல தங்கள் ஜீவிதங்கள் சாய்ந்து போகாத அனுபவத்துக்குள்ளே காணப்பட ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நடத்தும்படியாக ஆட்சேபிக்கிறேன். அப்பா, உலகத்தை உற்று கவனிக்கும் போது, ஆவிக்குரிய பார்வையில் பார்க்கும்போது தவறான குற்றச்சாட்டுகள், தவறான வழக்குகள், தவறான பாதைகள், தவறான ஜீவிதங்கள், தவறான வாழ்க்கை நெறிகள் ஏராளம் உண்டு டாடி. எத்தனையோ தவறான வழக்குகள் தீர்க்கப்பட முடியாதபடி தேசத்தில் அநேகம் நிலுவையிலே காணப்படுகிறது. ஆனால் உண்மையாய் நீதி செய்கிறவளாய், சாய்ந்து போகாத அனுபவத்துக்குள் கடந்து செல்கிறவளாய் அநேக உத்தம மார்க்கத்தாரை கர்த்தர் எழுப்பும்படி ஆட்சேபிக்கிறேன். அப்பா, அரசு பணிகளில் பதவியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாய்ந்து போகாதபடி, ஒரு பக்கமாய் சாய்ந்து போகாதபடி நீதியை நிலைநாட்டுகிறவளாய், உண்மையானவளாய் காணப்பட கர்த்தர் கிருபை கொடுங்க. காவல்துறைக்காய், மின்சாரத்துறைக்காய், போக்குவரத்து துறைக்காய், நீதித்துறைக்காய் செபிக்கிறோம் அப்பா டாடி. ஒவ்வொரு பணிகளிலும் இருக்கிற பிள்ளைகள்
சாய்ந்து போகிறவளாய் காணப்படாதபடி நீதியை நிலைநாட்ட கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. ஆமான். ஆவிக்குரிய வாழ்விலே, உண்மை ஜீவிதத்தில், தேவனுக்குரிய விதங்களில் நம்முடைய பிள்ளைகள் நீதியை நிலைநாட்டுகிறவளாய் காணப்பட அப்படிப்பட்ட கிருபை நம்முடைய பிள்ளைகள் மேல் உதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறேன். எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய ஜீவிதங்கள் சாய்ந்து போனதே, சாய்ந்து போனதே, சாய்ந்து போனதே. அவருடைய ஆத்மா இளைப்பாற முடியாதபடி தடுமாறுகிறதாய், குடும்பங்கள் தத்தளிக்கிறதாய் காணப்படுகிறது. டேடி, அப்படிப்பட்ட நிலைக்குள் தேசங்கள் கடந்து போகாதபடி அமன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டான பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பீராக. அமன் தேசத்தில் நீதி நிலைநாட்டப்பட, ஒரு பக்கம் சாய்ந்து போகாத அனுபவத்துக்குள் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை கொடுக்க முடியாது செபிக்கிறேன். அந்த வாழ்வுக்குள் நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமே. ஒரு பக்கமாய் சாய்ந்து போகாதபடி, நிழல் சாய்வது போல சாய்ந்து போகாதபடி நீதியில் நிலைநாட்டுகிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆமன்.